சில குழுக்கள் அரசியல் நலன்களின் அடிப்படையில் தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தாலும் தமது கடமைகளை செய்யும் அனைத்து ஊழியர்களின் பாதுகாப்பும் உறுதி செய்யப்படும் என வைத்தியர் நலிந்த ஜெயதிச வலியுறுத்தியுள்ளார். சுகாதார ஊழியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய அனைத்து தொடர்புடைய நிறுவனங்களுக்கும் தாம் அறிவித்துள்ள அதேவேளை அவர்களின் சம்பளத்தை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எனவும் சுகாதார அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் துணை மருத்துவ நிபுணர்களின் ஒன்றிணைந்த கூட்டமைப்புடன் இணைந்த பல மருத்துவ தொழிற்சங்கங்கள் இன்று தங்கள் சேவைகளில் இருந்து விலகியிருக்க முடிவு செய்துள்ளன. இருப்பினும் அனைத்து அத்தியாவசிய சேவைகளும் இயக்கப்படும் எனவும் அந்த சங்கங்கள் கூறுகின்றன. மகரகம அபேக்ஷா மருத்துவமனை, குழந்தைகள் மருத்துவமனை, மகப்பேற்று மருத்துவமனை மற்றும் மனநல நிறுவனம் உள்ளிட்ட அத்தியாவசிய சேவைகள் வழக்கம் போன்று தொடர்ந்து இயங்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொழிற்சங்க நடவடிக்கைக்கு ஆதரவளிப்பதாக அரசாங்க குடும்ப சுகாதார சேவைகள் சங்கமம் தெரிவித்துள்ளது. இந்த தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக அனுராதபுரம் உள்ளிட்ட வைத்தியசாலைகளுக்கு சென்ற மக்கள் கடும் சிரமத்திற்குள்ளானதாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் குறிப்பிடுகின்றனர்.